சூப்பரான யூனிக் கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிட்டு வரோம். அந்த வரிசையில் இன்றைக்கி வந்து பாரிஸ் கார்னரில் இருக்கிற ஆதர்ஷ் ஏஜென்சிஸ்க்கு தான் வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கிச்சன் கண்டெய்னர் பார்த்துட்ருக்கோம். செட் ஆஃப் 3 பீசஸ் வரக்கூடியது. இது வந்து நியூ திங். நீங்கள் போன வீடியோலலாம் பார்த்துருக்க முடியாது. ஆதர்ஷ் ஏஜென்சிலேருந்து நிறைய வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா, செராமிக் ஐட்டம்ஸ் வந்து குக்வேர்லாம் காட்டல, போன வீடியோவில் சொல்லியிருந்தீங்க. அது கூட இந்த வீடியோவில் வரப்போகுது. ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது உங்கள் தேவி பத்தூஸ் கிச்சன். இப்போ நம்ம காட்டுற இந்த மல்டி பர்பஸ் கண்டெய்னர் செட்லாம் வந்து மெலமைன் குவாலிட்டி. இது வந்து செராமிக்னு நினச்சிக்காதீங்க, இது வந்து மெலமைன் குவாலிட்டி. ஸோ செராமிக் கை தவறுன்னு நினைக்கிறவங்க இது கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோவில் வந்து இந்த மாதிரி ஐட்டம் மட்டும் இல்லாமல் சூப்பரான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸு அண்ட் வந்து ஸ்டோரேஜ் ஆர்கனைசர்ஸ் இதெல்லாம் கூட நிறைய வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கம்மி விலையில் காமிச்சிருக்கேன். ஸோ வீவர்ஸ் என்கிட்ட விரும்பி கேட்டது அதுதான். ஸோ வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து மெலமைன் குவாலிட்டியில் வரக்கூடிய ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து 4 பீசஸ் செட்டோடைய ப்ரைஸ் தான் அது. இதுவுமே வந்து ஏர் டைட்டான கண்டெய்னர், செராமிக் கிடையாது, மெலமைன் குவாலிட்டியில் அந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வரக்கூடிய ஒரு ட்ரே வித் 4 கண்டெய்னர்ஸ் மெலமைன் குவாலிட்டியில் பண்ணியிருக்காங்க. நல்ல ஏர் டைட்டான கண்டெய்னர். இதெல்லாம் நீங்கள் வந்து டைனிங் டேபிள் மேலே கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நியூ பீசஸ். இதுவும் வந்து 4 பீசஸ் செட்டு தான். அந்த ட்ரேயோட சேர்த்து தான் இந்த ப்ரைஸு. நெக்ஸ்ட் அதே குவாலிட்டியில் வந்து நல்ல பெரிய கண்டெய்னர், சிங்கிள் கண்டெய்னர், ஏர்டைட் கண்டெய்னர் பார்த்துட்ருக்கீங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் வந்து 375 ருபீஸ். நெக்ஸ்ட் செராமிக்கில் வந்து ஒரு காஃபி மக் டைப்பில் பார்த்துட்ருக்கீங்க. பிளாக் அண்ட் ஒயிட் அந்த காம்பினேஷனில் நல்ல ஒரு கார்ட்டூன் போட்டு வித் ஸ்பூனோடையே வந்திருக்கு. ஸோ வந்து இது வந்து நம்ம காஃபி மக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ மில்க் மக்குன்னு போட்டிருக்காங்க. நம்ம மில்க்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கவும் யூஸ் ஆகும். நம்ம சேனலில் எவ்வளோ கேஸ்ரோல்ஸு ஹாட் பேக் மாடல்லாம் காமிச்சிருப்பேன். பட் வந்து இது வந்து ரொம்ப யூனிக்காக இருந்ததுங்க. ஷேப் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஓவல் ஷேப்பில் எக் ஷேப்பில் இருந்தது. அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா அதனுடைய மாடல், இந்த பட்டன் பார்த்திங்கன்னா நடுவில் கொடுக்காம சைடில் கொடுத்து ரொம்ப ராயல் லுக்கில் பண்ணியிருந்தாங்க. அதிலே வந்து 2 சைஸில் இருந்தது. ஸோ நம்ம இந்த கடையில் வந்து இப்போ இது நியூவாக வந்திருக்கதா சொல்லியிருந்தாங்க. ஒரு 300 ருபீஸ்க்கு அதே மாடலில் வந்து நல்ல குட்டியான ஒரு ஹாட் பேக் கூட இங்கே வச்சுருந்தாங்க. இப்போ யாராவது இது மாதிரி சர்ச் பண்ணிட்டீங்கன்னா இது கூட நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணலாம். லஞ்ச் பாக்ஸில் வந்து ஏகப்பட்ட வெரைட்டிஸ் காமிச்சிருப்பேன். ஸோ அதில் வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மாடல். இது வந்து ஜேபி பிராண்டில் வருது. எப்போவுமே நம்ம கொண்டு போகிற மாதிரி உள்ளே வந்து ஒரு 4 கம்பார்ட்மெண்ட் இருக்க மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து டிஃபன் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து இதில் ஒரு டிஃப்ரெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம சூடு பண்ணிக்கலாம். அது வந்து உள்ளே வச்சோம்னா ஏற்கனவே வந்து ஹாட்டாக தானே மேம் இருக்கும், ஒரு 4 ஹார்ஸ் அப்படி தானே சொல்லி நம்மளுக்கு சேல் பண்ணுவாங்க நீங்கள் நினைப்பீங்க. பட் இது வந்து சார்ஜபிள். நம்ம வந்து அந்த ஃபுட்டை வந்து ரீஹீட் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஆறிடுச்சு, ஒரு 5 ஹார்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் வந்து அது வந்து ஃப்ளக்கில் இது மாதிரி சொருவிட்டு கரண்ட்டில் சொருவிட்டிங்கன்னா அதில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து ரீஹீட் ஆகிடும். ஸோ வந்து சாப்பாடு வந்து திரும்பவும் நம்ம சூடு பண்ணி சாப்பிடலாம். எப்படி நம்ம வீட்டில் வந்து மைக்ரோவேவ் அவன்லலாம் வச்சுட்டு திரும்பவும் நம்ம ரீஹீட் பண்ணி சாப்பிடுவோமோ அந்த மாதிரி நம்ம கொண்டு போகிற லஞ்சை ஆஃபீஸில் இல்லை ஒர்க் பிளேஸில் வந்து நம்ம திரும்பி ரீஹீட் பண்ணி சாப்பிடலாம்.
ஹோம் சென்டரில் நம்ம பார்க்குற மாதிரியே ஒரு சிராமிக்கில் வரக்கூடிய பேன் டைப் தான் பார்த்துட்ருக்கீங்க. இதுக்கு வந்து 2 இயர்ஸ் வாரண்டியும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா நல்ல பின்னாடி வந்து சூப்பராக ஒரு இண்டக்ஷன் பேஸுமே கொடுத்துருக்காங்க. ப்ரைஸுமே மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் அதிலே வந்து ஒரு டவா மாடல் பார்த்துட்ருக்கீங்க. நல்ல ஒரு பெரிய தோசை ஊற்றலாம் இந்த டவாவில். இதுவுமே வந்து சிராமிக் கோட்டிங்கில் வருது. 2 இயர்ஸ் வாரண்டியோடு வரக்கூடியது. இதுக்குமே வந்து ப்ரைஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து புதுசாக வந்திருக்க மாடல்லாம் நம்ம வியூவர்ஸ்க்கு காட்டுறது தான் நம்மளோட இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு பார்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுன்னு நினைக்கிறீங்கன்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் கொடுத்துட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். லாஸ்ட் வீடியோலேயே நம்ம சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, சிராமிக்கில் குக்வேர்லாம் காட்டுங்க, அந்த கடையில் இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ வந்து அதில் ஒரு சிராமிக் குக்வேர் தான் இங்கே இருந்தது. ஸோ அதை தான் உங்களுக்கு இப்போ நான் ஷோ பண்ணிகிட்ருக்கேன். ப்ரைஸுமே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம குக்கும் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா சர்விங்க்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், டைனிங் டேபிளில் வச்சு சர்வ் பண்ணுறதுக்கும். நிறைய ஸ்டோரேஜ் ரேக்ஸ் வந்து இந்த ஆதர்ஷ் ஏஜென்ட்ஸ்லேருந்து காமிச்சிருக்கேன். இப்போ வந்து நியூவாக இந்த கார்னர் ஸ்டோரேஜ் ரேக் தான் இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. அமேசான்லாம் நிறைய ரேட் போட்டு இந்த ஸ்டோரேஜ் ரேக் நான் பார்த்துருக்கேன். அதில் வந்து இது வந்து இங்கே கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாகவே இருந்தது. ஸோ நான் வந்து ரெகுலராக வீடியோ போடுறதுனாலையும் அது ஆல்சோ வந்து அமேசானில் வந்து செக் பண்ணுவேன். அது வச்சு தான் உங்களுக்கு நான் ப்ரைஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன். என்னுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் தான் இந்த பொருளெல்லாம் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஸோ வந்து இது ப்ரமோஷன் வீடியோ கிடையாது. இப்போ வந்து பார்க்குறது வந்து ஒரு குல்ஃபி மக் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. சம்மருக்கு ஏற்ற சூப்பரான கலெக்ஷன். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஐஸ் பாக்ஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க. உட்டனில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ சம்மருக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஒரு பிக்னிக்கில் ட்ராவல் பண்ணுறீங்களா, அப்போ நீங்கள் வந்து காரில் ஐஸ் கியூப்ஸ் வச்சு கொண்டு போகலாம். இப்போ நம்ம பார்க்குறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹேண்டில் வச்சு ஒரு நூடுல் பவுல் தான் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ சம்மர் டைமு கிட்ஸ்லாம் வீட்டில் இருப்பாங்க, நூடுல்ஸ்லாம் பண்ணி கொடுக்க சொல்லி கேட்பாங்க. ஸோ அதுக்கு யூஸ் ஆகிற மாதிரியான ஒரு பவுல் தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இதில் வந்து ஒரு 3 கலர் வருது, ஆரஞ்சு, ரெட்டு அண்ட் க்ரீனு. கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா பளிச்சுன்னு சூப்பரான கலரில் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து சால்ட் அண்ட் பெப்பர் கொட்டி யூஸ் பண்ணுற ஒரு ஸ்பைஸ் ஜார் தான் பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இங்கே இருந்ததுங்க. பிகாஸ் இது ஹோல்சேல் ஷாப்பு. நிறைய வந்து கடைகளுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடுக்கு வந்து இவங்க சப்ளை பண்ணுறதுனால 1-2 வெரைட்டிஸ் இல்லாமல் நிறைய வெரைட்டிஸ் இங்கே வச்சுருந்தாங்க. ஸோ யாராவது ஷாப் வச்சுருக்கவங்க வீடியோ பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் கடைக்கு தேவையான பொருள் எது வேணுமோ நீங்கள் வீடியோவிலே பார்த்து கூட செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் போய் நேரில் விசிட் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த கடையில் வந்து ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. ஸோ ரிப்பீட்டடாக கமெண்ட்டில் வந்து ஆன்லைன் ஆர்டர் இருக்கான்னு கேட்டிருக்கீங்க. இந்த ஷாப்புக்கு வந்து ஆன்லைன் ஆர்டர் கிடையாது, இவங்க ஹோல்சேலர். ஸோ வந்து உங்களுக்கு யாராவது இந்த ஷாப்பில் வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஷாப்போடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். அதில் கூட நீங்கள் பார்த்து செக் பண்ணிவிட்டு நேரில் விசிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஐட்டம், காஸ்ட் அயர்ன் ப்ராடக்ட்ஸு இதெல்லாம் வந்து நல்ல பிராண்டடான ஐட்டம்ஸாக நிறைய வந்துட்டுருக்கு. ஸோ வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு இன்றைக்கி தான் விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சூப்பரான கண்டென்ட் உங்களுக்கு உடனுக்குடனே மொபைலில் வந்து சேரும். ஆல் இன்டு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இந்த மாதிரி பொருட்கள்லாம் தேடிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.
காஸ்ட் அயனில் நல்ல ஒரு தலைமுறை தாண்டி வரக்கூடிய ஒரு குக்வேர் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. பர்க்னர் பிராண்டு. 2 சைடுமே வந்து உடனில் ஹேண்டில் வச்சு சூப்பராக ஒரு கிளாஸ் லிட்டுமே கொடுத்துருக்காங்க. நல்லா வெயிட்டாக இருந்ததுங்க. என்னால் வந்து ஒரு கையில் தூக்கவே முடியல. ப்ரைஸுமே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ப்ரைஸுக்கேற்ற குவாலிட்டி இருக்குது. ஸோ வந்து நீங்கள் ப்ரைஸ் அதிகம் நினைக்காதீங்க. சின்ன சின்ன பொருட்கள் வந்து ப்ரைஸ் கம்மியாக நம்ம வாங்குறதுக்கு ஒன்ஸ் நம்ம ப்ரைஸ் வந்து அஃபோர்ட் பண்ணி வாங்கி அதை வந்து லைஃப் தாண்டியும் தலைமுறை தாண்டியும் யூஸ் பண்ணுறது தான் நல்ல ஒரு கிளவரான விஷயம். ட்ரை ப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எப்படி வருதோ அதே மாதிரி காஸ்ட் அயனில் வந்து இதுவுமே வந்து நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்டு, நல்லா வெயிட்டாக இருந்தது. நெக்ஸ்ட் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து ஒரு பவுல் செட் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஷேப் வந்து ரொம்ப யூனிக்காக இருந்தது, டிஃப்ரெண்ட் பேட்டர்னு. இதுவுமே நீங்கள் வந்து மல்டி பர்பஸ் யூஸ்க்கு நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சர்விங் பவுலாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு சர்விங் பவுல் அந்த மாடல் தான் பார்த்துட்ருக்கீங்க. இதெல்லாம் வந்து குக்வேர் மாடல் கிடையாது. நம்ம டைனிங் டேபிள் மேலே நல்லா அழகாக வச்சு சர்வ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இதுக்குமே ப்ரைஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து அதிலே வந்து பெரிய மாடல் பார்த்துட்ருக்கீங்க. இதுவுமே வந்து நம்ம டைனிங் டேபிளில் வச்சு யூஸ் பண்ணுற மாடல் தான். ஹேமர் டைப் வந்து இப்போ ட்ரெண்டு. ஸோ எல்லா பாத்திரங்களுமே அந்த மாடல் வந்திருக்கு. அடுத்ததாக வந்து இன்னொரு ஹார்ட் அயனைஸ்டு பாத்திரம் பார்த்துட்ருக்கீங்க. இது காஸ்ட் அயன் கிடையாது. இதில் வந்து கீழே மட்டும் வந்து ஹார்ட் அயனைஸ்டில் கொடுத்துருக்காங்க. இது வந்து 5 இயர்ஸ் வாரண்டியோடு வருது. இண்டக்ஷன் பேஸில் வருது. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹேண்டிலோட ஒரு மில்க் பேன் தான் பார்த்துட்ருக்கீங்க. இதுவுமே வந்து ஹார்ட் அயனைஸ்டு பாத்திரம் தான். இதுக்குமே ப்ரைஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் லிட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பர்க்னர் பிராண்டில் வந்து ஒரு சாஸ்பேன் டைப்பில் பார்த்துட்ருக்கீங்க. நல்லா வெயிட்டாக நல்லா ட்ரை ப்ளைனில் பண்ணியிருக்காங்க. நல்லா ஹேண்டிலுமே அதே ட்ரை ப்ளைனில் கொடுத்து மெஷர்மெண்ட்ஸுமே சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு கேக் பண்ணுறீங்க இல்லை வேறு ஏதாவது யூனிக்கான ஒரு டிஷ் பண்ணுறீங்கன்னா அது மெஷர்மெண்ட் எடுத்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லிக்விட் ஐட்டம் லைக் பால் இதெல்லாம் வந்து இதில் சூடு பண்ணி நீங்கள் வந்து சமைக்கலாம் ஈஸியாக. நெக்ஸ்ட் வந்து இட்லி பாத்திரம். எங்கள் வீட்டில் வந்து ஒரு 2 பேர் தாங்க இருக்கிறோம். நாங்கள் வந்து வயசானவங்க இல்லைன்னா நாங்கள் இப்போ தான் நியூலி மேரிட் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி இட்லி பாத்திரம் கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். காப்பர் ஸ்டீல் அந்த காப்பர் பாட்டமோட வருது. ப்ரைஸுமே ரொம்ப கம்மி தான். 455 இருந்தது. இங்கே நிறைய இட்லி பாத்திரம் வச்சுருக்காங்க. வேணும்னு சொல்லுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் ஆட் பண்ணுறேன். ஆல்ரெடி போஸ்ட் பண்ண வீடியோவில் கூட நிறைய இட்லி பாத்திரம்லாம் காமிச்சிருப்பேன். அதில் கூட நம்ம சேனல் இங்கே ரெஃபர் பண்ணலாம். இப்போ வந்து இன்னொரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடையை பார்த்துட்ருக்கீங்க. இதுவுமே வந்து பிராண்டில் வரக்கூடியது தான். நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்டு. நீங்கள் யூடியூப்லையோ இல்லைன்னா இன்ஸ்டாகிராம்லேயோ குக்கிங் வீடியோஸ் போடுறீங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கிச்சனை வந்து ஒரே தீமில் அரேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஒரு உடன் தீமில் பண்ண மாதிரி இருக்குது. பட் உடன் கிடையாது. இது எல்லாமே வந்து மெலமைன் குவாலிட்டி தான். பட் பார்க்குறதுக்கு வந்து அந்த பேட்டர்ன்ஸ்லாம் வந்து உடனில் பண்ண மாதிரி சூப்பராக இருக்குது. எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டான டைப்ஸில் நிறைய மாடல் வச்சுருந்தாங்க. பிளேட் மாடல், ட்ரே மாடல், பவுல்ஸ் மாடல், இந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. இதை வந்து நீங்கள் ஒன்று வாங்கி டின்னர் செட்டாக கூட நீங்கள் வீட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அது உங்களுக்கு யூஸ் ஆகுன்றதுக்காக இதெல்லாம் ஷோ பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய வீடியோவில் டின்னர் செட்ஸ் கூட காமிச்சிருக்கேன். எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்துட்டுருக்கு.
ஸோ சூப்பரான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான பிளாஸ்டிக்கில் வரக்கூடிய ஆர்கனைசர், ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் இதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பிகாஸ் வீடியோ வந்து இதுவே லென்த் ஆகிட்டதால் உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதெல்லாம் போஸ்ட் பண்ணுறேன். என்ன வியூவர்ஸ், வீடியோ எப்படி இருந்தது? வழக்கம் போல் கேட்குறது தான். யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லை இன்ஃபர்மேட்டிவாக இருக்கா, என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இந்த மாதிரி பொருட்கள் தேடிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு பொருள் யூஸ்ஃபுல்லாக இருந்தது இல்லை வீடியோ பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவுக்கு மறக்காமல் லைக் கொடுங்க. அண்ட் ஆல்சோ வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.